ராசிபுரம் அருகே கோழிப்பண்ணைக்கு கடத்த இருந்த 100 கிலோ ரேஷன் அரிசி மற்றும் 10 கிலோ கோதுமையை கடத்த முயன்ற வாலிபரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வெண்ணந்தூர் ஒன்றிய பகுதிகளில் 10க்கும் மேற்பட்டோர் ஒரே குழுவாக சேர்ந்து பொதுமக்களிடம் இருந்து கோழிப்பண்ணைக்காக ரேஷன் அரிசி கிலோ 8 முதல் 12 ரூபாய் வரையும், ரேஷன் கோதுமை கிலோ 20 முதல் 25 ரூபாய் வரையிலும் வாங்கியுள்ளனர். இந்த குழுவை சேர்ந்த ராசிபுரம் அடுத்த நவனி பகுதியைச் சேர்ந்த மோகன் என்பவர் இருசக்கர வாகனத்தில் வந்து ராசிபுரம் கோனேரிப்பட்டி பகுதியில் பொதுமக்கள் சிலரிடம் வாங்கிக் கொண்டிருந்தார். இதனை பார்த்த அதே பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் சிலர் அவரை மடக்கி ராசிபுரம் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் மேற்கண்ட தகவல்கள் தெரியவந்தது. மேலும் இச்சம்பவம் குறித்து அவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் கோவில் தெப்பக்குளத்தை சுத்தம் செய்து புதிய நீர் விட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் கோவிலில் உபகோவில்களில் ஒன்றான குமாரமங்கலம் பாண்டீஸ்வரர் கோவில் எதிரில் கோவில் குளம் உள்ளது. இதில் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன் நீரை சேமித்து தண்ணீர் சுத்தமாக இருக்க மீன்களை விட்டு வளர்த்து வந்தனர். இந்த நிலையில் இந்த குளத்தில் திடீரென மீன்கள் செத்து மிதக்க தொடங்கியதால் துர்நாற்றம் வீசும் சூழல் ஏற்பட்டுள்ளது. எனவே மீன்களை அகற்றிவிட்டு தண்ணீரை மாற்றி புதிய தண்ணீர் விட்டு தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டையில் சிபிஎஸ் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பட்டதாரி ஆசிரியர் கழகம் சார்பில் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சிபிஎஸ் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், உயர்கல்விக்கான ஊக்க ஊதிய உயர்வு வழங்க வேண்டும், ஆசிரியர்களின் விருப்பமின்றி மாதந்தோறும் கட்டாய வருமான வரி பிடித்தம் செய்யும் முறையை கைவிட வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முதல்நிலை பட்டதாரி ஆசிரியர் கழகம் சார்பில் புதுக்கோட்டை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் முன்பு கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் ஏராளமானோர் கலந்து கொண்டு கோரிக்கை முழக்கங்களை எழுப்பினர். அனகாபுத்தூர் பகுதியில் தேமுதிக சார்பில் தமிழக அரசையும் தாம்பரம் மாநகராட்சி நிர்வாகத்தையும் கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை பல்லாவரம் அடுத்த அனகாபுத்தூர் பகுதி கழக தேமுதிக சார்பில் அனகாபுத்தூர் பகுதி செயலாளர் மகாதேவன் தலைமையில் தாம்பரம் மாநகர நிர்வாகம் மற்றும் நெடுஞ்சாலைத்துறையை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் அனகாபுத்தூர், பம்மல், பல்லாவரம் நெடுஞ்சாலையை விரிவாக்கம் செய்ய கோரியும், தற்போது குண்டும் குழியுமாக உள்ள சாலையை சீர் செய்ய வேண்டியும், பாதாள சாக்கடை திட்டம் என்ற பெயரில் அனைத்து சாலைகளையும் தோண்டப்பட்டு பள்ளமாக உள்ள சாலைகளை சீர் செய்யாத தமிழக அரசையும் கண்டித்து முழக்கமிட்டனர். இதுகுறித்து மாவட்ட செயலாளர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், உடனடியாக தங்களது கோரிக்கைகளை சீர் செய்யாவிட்டால் பொதுமக்கள் ஒன்று திரட்டி மாபெரும் போராட்டத்தை முன்னெடுப்போம் என தெரிவித்தார். சாலை பணிகள் முடிந்த நிலையில் வீடுகளை அகற்ற வேண்டும் என நெடுஞ்சாலைத்துறையினர் அடாவடி செய்வதாக மாவட்ட ஆட்சியரிடம் பொதுமக்கள் மனு அளித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் செல்லும் சாலையில் சென்னை கன்னியாகுமரி வழித்தடம் விரிவாக்க பணிக்காக சாலையினை ஒட்டியுள்ள குடியிருப்புகள் நெடுஞ்சாலைத்துறை மூலம் அப்புறப்படுத்தப்பட்டது. ஆத்தூர், திம்மாவரம் ஆகிய கிராமங்களில் சாலை விரிவாக்கத்திற்காக சென்டர் மீடியத்தில் இருந்து 11.5 மீட்டர் நீளம் கையகப்படுத்தப்பட்டு குடியிருப்புகள் இடிக்கப்பட்டு சாலை விரிவாக்க பணிகள் முடிக்கப்பட்டன. இப்பணிகள் எல்லாம் முடிந்த நிலையில் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் அறிவித்த இடத்தை தள்ளி 15 மீட்டர் இடைவெளியில் இருக்கும் வீடுகளை இடிக்க வேண்டும் என பொதுமக்களுக்கு தொல்லை அளிப்பதாகவும், இதனால் தாங்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளாவதாக வட்டாட்சியர் வளாகத்தில் நடைபெற்ற ஜமாபந்தியில் கிராம மக்கள் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. மக்களிடம் குறைகளை கேட்டறிந்த மாவட்ட ஆட்சியர் உடனடியாக உரிய நடவடிக்கை மேற்கொள்வதாக உறுதியளித்ததாக கிராம மக்கள் தெரிவித்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.